எடப்பாடி எச்சரிக்கையெல்லாம் விட்டா திமுக காரங்க சும்மா இருப்பாங்களா? பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. பேசுற வாய் பேசிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு கண்டும் காணாம போயிட்டே இருக்க வேண்டிதான். அது மட்டுமா சொன்னாரு இபிஎஸ். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் தமிழ்நாட்டுல 3 மாசத்துல போதைப் பொருள் எல்லாத்தையும் ஒழிச்சிடுவோன்னு அடிச்சு விட்டுருக்காரு. போதைப் பொருள் அதிகமாயிடுச்சுன்னு பல முறை சொல்லியும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலன்னு குற்றம்லாம் சொல்லியிருக்காரு. சொல்லுகின்ற பொழுது இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்தி இருந்தால் இன்றைக்கு இதை தவிர்த்திருக்கலாம். இந்த போதை ஆசாமிகளால் தான் அங்கங்க கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்கின்ற சம்பவம் இந்த போதை ஆசாமிகளால். ஆக அதிமுக ஆட்சிக்கு வந்தா 3 மாதத்தில் நிச்சயமா உங்கள் துணையோடு அதிமுக ஆட்சி அமைவது உறுதி. அண்ணனை சொன்னா தங்கச்சி சும்மா இருப்பாங்களா? எப்படி பதிலடி கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி திமுக அரசு மேல குற்றமா அடிக்கிட்டு இருக்காரு. பாஜக ஆட்சி செய்யற மாநிலங்கள்ல தான் குற்ற சம்பவம் நிறைய நடக்குதுன்னு திமுக எம்பி கனிமொழி பதிலடி கொடுத்திருக்காங்க. குற்றவாளிகளை பாஜக அரசு காப்பாத்துறதா போட்டு தாக்கி இருக்காங்க. குற்றங்களுடைய எண்ணிக்கை மற்ற அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களை விட நிச்சயமாக குறைவாக தான் இருக்கிறது. அவர்களின் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எப்படி தவறு செய்தவர்களை, குற்றவாளிகளை காப்பாற்றினார்கள், இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எப்படி குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு மிக விரைந்து தண்டனை பெற்று தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். கனிமொழியை தொடர்ந்து உதயநிதியும் கலாச்சி தள்ளியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமிய பாஜகவோட முரட்டு அடிமை அப்படி இப்படின்னு உதயநிதி கலாச்சி அவரை சும்மா இருப்பாரா? என் அரசியல் அனுபவம் தான் உன் வயசுன்னு இபிஎஸ் பொங்கி வெடிச்சுட்டாரு. அதுக்கு உதயநிதி அவருடைய பாணியிலே பதிலடி கொடுத்திருக்காரு. காலில் விழுற அனுபவம் தான் எடப்பாடி பழனிசாமிக்குன்னு போட்டு தாக்கியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட என்ன அனுபவம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். முதல்ல ஜெயலலிதா அம்மா காலு, அந்த அம்மா இறந்த பிறகு சசிகலா அம்மா காலு, அப்புறம் அந்த அம்மா மோடி, அமித்ஷா இவங்க 2 பேர் காலை பிடிச்சிட்டு இருக்கிறதா அவருடைய அனுபவம். ஆனா யார் காலெல்லாம் விழுந்தாரோ அவங்க கால் எல்லாத்தையும் வாரி விட்ட அனுபவம் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அனுபவம். நான் ஒன்னும் டெல்லிக்கு திருட்டுத்தனமா போய் 4 கார் மாறி அமித்ஷா வீட்டுக்கு போயிட்டு வரல. அந்த அனுபவம் என்கிட்ட இல்ல. நான் ஒன்னும் அமித்ஷா வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது கர்ச்சிஃபால மூஞ்ச மூடிக்கிட்டு யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா வந்த அனுபவம் எனக்கு கிடையாது. தமிழ்நாட்டுடைய உரிமைகளை டெல்லியில அடக்கு வச்ச அனுபவம் எடப்பாடி பழனிசாமியுடைய அனுபவம். எலெக்ஷன் தேதி நெருங்க நெருங்க எடப்பாடிக்கும் உதயநிதிக்கும் வார்த்தை போர் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்றத நம்ம தேர்தல் கச்சேரியிலேயே பார்த்துட்டு தான் வரும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இப்போ RS பாரதி பக்கம் போவோம். எடப்பாடி பழனிசாமிக்கு உதயநிதி பதிலடி கொடுத்திருக்காரு. திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு சொன்ன மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் RS பாரதி விமர்சனம் பண்ணியிருக்காரு. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு கணக்கு தெரியல, முதல்ல அவரை தொடக்க பள்ளிக்கு அனுப்பி வைக்கணும்னு கலாச்சிருக்காரு. மத்திய அமைச்சர் கணக்குல வீக்குன்றாரு. இதெல்லாம் ரொம்ப ஓவர். நிறைவேற்றப்படலன்னு சொல்லிட்டு பியூஷ் கோயல் வந்து தெரிவிச்சிருக்காரு. அவர் கணக்கே தெரியல. அவர் கணக்கு முதல்ல போய் எலிமெண்டரி ஸ்கூல்ல கணக்கு கத்துக்கிட்டு அப்புறம் தேர்தல் வாக்குறுதியும் நாங்க செஞ்சிருக்க சாதனை கணக்கு போட்டு பார்த்தா அவருக்கு தெரியும். RS பாரதி பியூஷ் கோயல கலாச்சதெல்லாம் பார்த்தோம். இப்ப நம்ம மதிமுக பக்கம் வந்துருவோம். திமுக கூட்டணியில இருக்கிற மதிமுகவுக்கு ஒதுக்குன 4 தொகுதிகள்லையும் உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டியிடுறதா அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் வைகோ அறிவிச்சிட்டாரு. மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில போட்டியிடுற மதிமுகவுக்கு மதுரை தெற்கு, மொடக்குறிச்சி, கடையநல்லூர், சீர்காழி தொகுதிகளை ஒதுக்கி இருக்காங்க. இந்த 4 தொகுதிகள்ல சீர்காழியில மட்டும் தனி சின்னத்துல போட்டியிடுறதா வைகோ அறிவிச்சிருந்தாரு. ஆனா திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. மதிமுக வேட்பாளர்கள் 4 பேரும் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட போறதா வைகோ அறிவிச்சிட்டாரு. முழுசா நனைஞ்சாச்சு, முக்காடு எதுக்குன்னு முடிவு பண்ணிட்டாரு போல.